கடலூரில் மருத்துவ குணம் நிறைந்த கருங்கோழியின் விற்பனை அதிகரித்துள்ளது. விலையும் கூடுதலாக கிடைப்பதால் அரசு உதவினால் கருங்கோழியின் உற்பத்தியை பெரிய அளவில் செய்ய முடியும் என்கின்றனர் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள். உடல் முழுவதும் கருமையாக இருக்கும் இந்த கருங்கோழிகள் பார்க்க அழகாக இருப்பதைப் போல பல அழகான மருத்துவ குணங்களையும் தன்னுள் கொண்டுள்ளன. வெயில் காலங்களில் கோழிக்கறி உண்பது உடல் நலத்திற்கு ஏற்றது அல்ல என்ற கருத்தை இந்த கருங்கோழிகள் பொய்யாக்கியுள்ளன. நரம்பு தளர்ச்சி, சிறுநீரக பிரச்சினை போன்ற நோய்களுக்கு மருந்தாக இந்த கோழிகள் இருப்பதாக கூறுகின்றனர் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள். கருங்கோழிகளின் விலையும் அதிகமாக இருப்பதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கறி நல்ல விலைக்கு போகுதுங்க. இங்கே அதாவது பிராய்லர் 2 கிலோ 2.5 கிலோ சைஸ் உற்பத்தி பண்ணி வித்தாதான் மார்க்கெட்டிங். ஆனால் இது எங்களுக்கு அப்படி கிடையாது. டே 1 சிக்கு வாங்கி 10 நாளில் ஒரு விலை வச்சு விற்கலாம், 15 நாளில் ஒரு விலை வச்சு விற்கலாம், 1 மாதத்துக்கு விற்கலாம், 1/4 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ எந்த ஸ்டேஜில் வேணாலும் இதை விற்கலாம். ஆனால் பிராய்லர் அந்த மாதிரி விற்க முடியாது, விற்றா லாஸ் ஆகிடும். அதனால இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் பண்ணுவோம். கருங்கோழிகளின் விலையைப் போல அதன் முட்டை விலையும் சற்று அதிகம் என்கின்றனர் விற்பனையாளர்கள். உடல் நலத்திற்கு நல்லது என்பதாலும் இந்த தொழிலை ஊக்குவிக்கும் வகையிலும் அரசு உதவினால் தங்களின் தொழில் மேலும் வளர்ச்சியடையும் என்கின்றனர் கருங்கோழி விற்பனையாளர்கள். ஒரு நாளைக்கு முட்டை 100 முட்டை வைக்குது. அதில் 1000 முட்டை வாரத்துக்கு 1000 முட்டைன்னு வச்சு நாங்கள் பொறிச்சு பக்கத்தில் விட்டுருக்கோம். யார் குஞ்சு கேட்டாலும் நாங்கள் ரெகுலராக தயாராக இருக்கோம். கவர்மெண்ட்டு இதை வளர்க்க சொல்லி ஊக்குவிக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய பேரை ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிராய்லர் கோழிகளை வளர்க்க அரசு உதவி செய்து வருகிறது. ஆனால் கருங்கோழிகளை வளர்க்க போதிய உதவி கிடைக்கவில்லை என்ற வருத்தம் நிலவுகிறது. இது தொடர்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டதற்கு பிராய்லர் கோழிகளை வளர்க்க மட்டுமே அரசு உதவி செய்வதாகவும், கருங்கோழி வளர்ப்பிற்கு அரசு உதவி செய்வது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.